ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நம்ம பசங்க தயவு செஞ்சு பக்காவாக படித்து வச்சுருங்கப்பா. இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல கேள்விகள் வரும் சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் மாடல் பேப்பர் விஷயம் எல்லாத்தையும் பக்காவாக படித்து வச்சுட்டு இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போட்டுனே இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மாணவர்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஆன்சர்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கான ஆன்சர் உடனடியாக வந்து சேரும். சரிங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ்பா. ஸோ சிரோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பிடேட்டு, நெக்ஸ்ட்டு ரெக்டிடியூடு, செக்குலேஷன். ஓகேங்களா? ஆன்டினிம்ஸில் இண்டிக்னேட், க்ளாய்ஸ்டட், லேவிஷ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 1 மார்க்கான ஆன்சர் நான் போட்டுறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 7th பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபார் த ஃபாலோவிங் சென்டென்ஸ்ப்பா. தே எலெக்டட் ஆர் த கிளாஸ் லீடர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8th ஒன் சூஸ் த அப்ரோப்ரியேட் காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் த காம்பினேஷன் நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் எது கரெக்டாக சூட் ஆகுதுன்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 9th ஒன் சூஸ் த அப்ரோப்ரியேட் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் டேஷ் இஸ் பிளைண்ட்னஸ் ஈ கிராஸ்ட் த ரோட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th ஒன் ஃபார்ம் எ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்டு ட்ரஸ்ட். ஸோ ட்ரஸ்ட்டுக்கு கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு போட்டால் என்ன வேர்டு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 11th ஒன் சூஸ் த மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்டுப்பா. ஸோ அலிபி. ஸோ அலிபிக்கான கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ஃபாரின் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 12th ஒன் சூஸ் த கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்டு. மைக்ரோஃபோனுக்கான கரெக்ட் கிளிப்டு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 13th ஒன் சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக்ப்பா. தேர் இஸ் எ ஸ்டேடியம் நியர் யுவர் ஆஃபீஸ். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 14th ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். திஸ் இஸ் த பாய் டேஷ் வான் த மேட்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 15th ஒன் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் கிரிட்டிக்கல் இன்ஃபென்ட்ஸ் டேஷ். நெக்ஸ்ட் 16th ஒன் சூஸ் த டெட்ராசிலபிக் வேர்டு என்னென்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 17th ஒன் சூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் மீடியம்ப்பா, கிவன் வேர்டு மீடியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 18th ஒன் சூஸ் த மீனிங் ஆஃப் த இடியம். ஸ்கொயர் ஆஃப்க்கான கரெக்ட் இடியம் என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்து வச்சுங்க. ஸோ இடியம்ஸ் எல்லாம் புக் பேக்கில் இருக்கும், அந்த இடியம்ஸ் எல்லாம் படிச்சு அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 19th பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்டு இந்த சென்டென்ஸ் வித் சூட்டபிள் ஃப்ரேசல் வெர்ப். ஓகேங்களா? மை ஃபாதர் இஸ் சர்ச்சிங் எ ஜாப். ஸோ சர்ச்சிங் என்ன வரும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 20 சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் NCC. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருங்க. 1 மார்க்ஸ் ஆன்சர் வேணால் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க. 1 மார்க்ஸ் ஆன்சர் வந்து சேரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 பா. ஸோ பார்ட் 2ல செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது. ஸோ இது ஆன்சர்லாம் படிக்கிறேன். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறேன் பார்த்து வச்சுங்க. ஏ வந்து ஊ ஆர் தே. பி ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இயர். 22 ஏ ஊ கம்ஸ் அட் லாஸ்ட்டு. பி வாட் டஸ் கேஸ்டல் வால் ரெஃபர்ஸ் டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23 ஏ வந்து ஊம் டஸ் த போயட் அட்மைர். பி பொறுத்த வரைக்கும் ஃபார் வாட் ரீசன் டு த அத்லெட் ஸ்வெட். 24 ஏ வாட் இஸ் எ ஸ்பீக்கர் ப்ரௌட் ஆஃப். நெக்ஸ்ட் பி பிக் அவுட் த அலிட்ரேஷன்ஸ் இன் திஸ் லைன். ஓகேங்களா? 25 ஏ பொறுத்த வரைக்கும் whose footprints are not found in any file of Scotland Yard. Next B why does Scotland Yard needs his footprint. ஓகேங்களா? 26 பொறுத்த வரைக்கும் what does Evan refer to. B why does the poet call it holy. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 2பா. ஸோ செக்ஷன் 2 கிராமர் பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாத்திரம். சாந்தி செட் டு பாஸ்கர் வாட் ஆர் யூ டூயிங் நவ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 28 a house is being constructed by them. change the voice. ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்டிவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸில் இருக்குது, இது ஆக்டிவ் வாய்ஸை மாற்றினா எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் 29 பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஷுட் நீட் டு மீட் மீ யூ கேன் கால் திஸ் நம்பர். பிகின் வித் ஷுட். ஸோ இது வந்து ஷுட்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 30 இஸ் டூ வீக் டு வாக். ரீரைட் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் மட்டும் தான் கமெண்ட்ஸ் ஆன்சர் போட்ட கமெண்ட்ஸில் போட முடியும். இந்த கிராமர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணின்னு நம்ம சேனலுக்கு லிங்க் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கான இதுக்கான ஆன்சர்ஸும் போட்டுறேன். சரிங்களா? ஸோ கிராமர் பார்ட் 2 மார்க்ஸ்க்கு ஆன்சர், 3 மார்க்ஸ் ஆன்சர் ஃபுல்லாக போட்டு விட்டுறேன், பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3 செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கான்டெஸ்ட். ஸோ தயவு செஞ்சு ரெஃபரன்ஸ் கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லைப்பா. உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் நல்லா பார்த்துட்டு ஸோ எந்தெந்த போயம் லைன்ஸ், ஸோ எந்தெந்த போயம் எந்தெந்த போயட் எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்த்தாலே போதும், 2 மார்க் எடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் 1 மார்க்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. போயட்டுக்கு 1 மார்க்கு, போயம் போயம் நேமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 2பா. செக்ஷன் 2 பொறுத்த 3 மார்க்ஸ் இன்டூ அதெல்லாம் போதும். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த காமனஸ்ட் டைப் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அக்கார்டிங் டு லிண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட் வாட் டிட் ஷி கன்சிடர் ஹர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். வை.
நெக்ஸ்ட்டு ஒய் ஆர் யூனிவர்சிட்டிஸ் நெசசரி ஃபார் ஏ சொசைட்டி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இப்போ செக்ஷன் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அது மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது ப்ரோ இன்னும் எங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது இதுக்கப்புறம் நாளைக்கு நாளை மறுநாள். ஸோ அதனால் இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் இதை மட்டும் படிச்சுட்டு போட்டோமா கேட்பீங்க. தெளிவாக பதில் சொல்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நல்லா படித்து வச்சுருங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது ஸ்கிப் பண்ண நல்லா பார்த்து போய் ரெஃபர் பண்ணிங்கனாலும் இதிலிருந்தும் ஒரு சில கிராமர் கொஸ்டின்ஸ் இருந்து 2 மார்க்ஸ் இருந்து 3 மார்க்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துட்டு போக சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 37 கம்ப்ளீட் த ப்ரோவர்ப்ஸ். ஸோ ப்ரோவர்ப்ஸும் கைடு பின்னாடியே இருக்கும், புக் பேக் பின்னாடி இருக்கும், பார்த்து வச்சுங்க. இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா எ பிக்சர் இஸ் ஒர்த் எ டேஷ் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அண்ட் டவ் டேஷ் மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பு. நெக்ஸ்ட்டு கேர் அண்ட் டேஷ் பிரிங் லக். ஓகேங்களா. 38 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் எ கப் ஆஃப் டீ. Next 39 write a notice about the inauguration of the English Literary Association in school. 40 பொறுத்த வரைக்கும் rearrange the following jumble sentence correctly. இப்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும். ஸோ அது ஒரே சீராக அரேஞ்ச் பண்ணி கரெக்டான சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4. ஸோ பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 41 பேராகிராஃப். ஸோ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்குது வந்து த கிராண்ட் மதர் பிளேட் எ வைட்டல் ரோல் இன் த ஆத்தர்ஸ் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் எக்ஸ்பிளைன் ஆர் ஹவு டஸ் அறிஞர் அண்ணா ஹைலைட் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கிராஜுவேட்ஸ் டு த சொசைட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போயம் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ரைட் இன் அப்ரிசியேஷன் ஆஃப் த போயம் த ஹாலோக்ரான் ஆர் த போயட் ஹவுட்கன் நேஷ் does not wish to exchange places with the athletes why explain. ஓகேங்களா, இது பார்த்து வச்சிங்கப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுருங்க பேராகிராஃபு. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபும் பார்த்து வச்சுருங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு சம்மரி ஆர் மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ சம்மரி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க தயவு செஞ்சு ரஃப் டிராஃப்ட் போட்டாலும் டைட்டில் போடுங்க, அவர் ஃபேர் கிராஃப்ட் போடுங்க. ஃபேர் கிராஃப்ட் போட்டால் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ இதில் இது பார்த்து வச்சுங்க பேராகிராஃபும். அப்படி இல்லைனா பி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் ஆன் மை ஹாபி. ஓகேங்களா. ஸோ நம்ம பசங்க இந்த பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னாடி அதாவது 44 பி ஆப்ஷன் இந்த பேராகிராஃப் அபவுட் மை ஹாபி எழுதுறீங்க பார்த்தீங்களா. ஸோ கிராமர்ஸ் எல்லாம் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவீங்க அப்படின்னா மட்டும் அதுக்கு போங்க. இல்லை நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக சம்மரி ரைட்டர் எழுதி முடிச்சுட்டு வந்துருங்க சரிங்களா. அப்போ தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் 45 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெட்டர் டு த கியூரேட்டர் ஆஃப் த மியூசியம் சீக்கிங் பர்மிஷன் ஃபார் ஏ ஸ்கூல் விசிட் or write a letter to the commissioner office of the corporation complaining about the sanitary conditions of the streets in your locality. ஓகேங்களா. ஸோ இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 46A வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் ஸ்பாட் தேரர். ஸோ தயவு செஞ்சு ஸ்பாட் தேரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும், ஸ்பாட் தேரர் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே படத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஸ்பாட் த எரர் பிடிஎஃப் மட்டும் போட்டு விடுங்க. நம்ம பசங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போய்ட்டு ஸ்பாட் த எரர் பிடிஎஃபோட அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை நம்ம பசங்க ஜஸ்ட்டு அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. மேக்ஸிமம் அதுலேருந்து வந்துடும். ஸோ இங்கே அதில் கவலைப்படாதீங்கப்பா. ஸோ ஸ்பாட் தேரன்னு பிடிஎஃப் மட்டும் போட்டு விடுங்க, போதும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா fill in the blanks appropriately. I dash teach him if I had time. ஸோ யூஸ் த verb in the correct tense form மாற்றணும். நெக்ஸ்ட்டு when Kaushik was a child he dash play in the street. செமி மாடல் verb யூஸ் பண்ணோம். I dash by teak dash to make some furniture. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டு இருக்குது, மாற்றி போடுங்க. நெக்ஸ்ட்டு I dash like to hear you play with the flute. யூஸ் ஏ மாடல் verb யூஸ் பண்ணணும். ஓகேங்களாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு 47 பார்த்துருக்கு ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் இன் ஃபீல்ட்ஸ். ஸோ ஃபீல்ட்ஸை கண்டுபிடிங்க பசங்களை பார்த்து வச்சுங்க. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ் த ப்ரொடியூஸ் ஆஃப் த லேண்டு. நெக்ஸ்ட் த பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் ஃப்ரான்ஸ் ஃபார் டாக்ஸ் ஆன் த நியூக்ளியர் ஐடியல். ஃபெய்த் இன் காட் ஹெல்ப்ஸ் ஒன் டு லீட் எ பீஸ்ஃபுல் லைஃப். த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ஹேஸ் பீன் அஃபெக்டட் பை பாப்புலேஷன். நெக்ஸ்ட் த இந்தியன் அத்லெட்ஸ் ஹவ் பர்ஃபார்ம்டு வெல் இன் த ஃபைனல் ஆஃப் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்க. ஆர் இந்த பேசேஜை படிச்சுட்டு இதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதுனப்பா கீழே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நேம் 2 allotropic modifications of carbon known to man for a long time. Next are carbon and diamond one and the same. Who established that diamond and charcoal on combustion yield carbon dioxide? What happens to diamond when it is heated to very high temperature? Next mention one use for diamond and coal. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதுக்கான கொஷின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், எப்படி நீங்கள் எக்ஸாம்ஸில் பொறுத்த வரைக்கும் எழுதுனா ஃபுல் மார்க் எடுக்கலாம், சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கொஷினே வந்தாலும் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் பசங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டு விட்றேன். ஸோ அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணாத மாணவர்கள் இப்போ உடனே ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம மாணவர்களுக்கான இதற்கான ஆன்சர்ஸ் அப்லோட் செய்யப்படும். மீண்டும் சொல்கிறேன், போய் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.